நந்தி நாமம் நமச்சிவாயவே என்பது திருஞான சம்பந்தருடைய அருள் வாக்கு. ஆகவே இறைவனுடைய நாமமாக நமச்சிவாய திகழ்கிறது. சிவாய நம என பெற்றேன் என்று திருவாசகத்திலே மணிவாசகர் குறிப்பிடுகிறார். ஆகவே சிவாய நம என்பது மந்திரம். இதை பெற்றேன் என்று அவர் திருவாசகத்தில் குறிப்பிடுவதனால் கொடுத்தவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்பது அதன் மூலம் பெறப்படுகிறது. ஆகவே கொடுத்தவர் குருவாகத்தான் இருக்க முடியும். குருவே சிவமென கூறின நந்தி என்று திருமந்திரம் பேசுகிறது. ஆகவே அந்த குருவே சிவமாக திகழ்கிறது. இந்த குருதான் இறைவனை காட்டுவார். ஆனால் பார்வைக்கு இந்த இடத்தில் நான்கு விதமாக காட்சியளிக்கிறது. நாமம் ஒன்றாகவும், மந்திரம் ஒன்றாகவும், குரு ஒன்றாகவும், இறைவன் ஒன்றாகவும் பார்வைக்கு காட்சி அளித்தாலும் இந்த நான்கும் ஒரே மந்திரத்தில் இருந்தால் நமக்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையிலே இந்த நான்கையும் ஒன்றாக சேர்த்ததுதான் ராம என்ற இரண்டெழுத்து. ராம என்ற இரண்டெழுத்து நாமமாகவும் இருக்கிறது, மந்திரமாகவும் இருக்கிறது, குருவாகவும் இருக்கிறது. இந்த ராம என்ற இரண்டெழுத்தே இறைவனாகவும் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.